ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பயிற்சி 8-2ல் 6வது கணக்கு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பார்க்கலாமா? 6வது கணக்கு. 8 மாணவர்கள் ஒரு நாளில் வீட்டு பாடத்தை முடிப்பதற்கு எடுத்துக்கொள்ளும் கால அளவுகள் நிமிடங்களில் பின்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ளது. 38, 40, 47, 44, 46, 43, 49, 53. இத்தரவின் மாறுபாட்டு கிளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள் தீர்வு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா 8 மாணவர்கள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ n = 8ன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. மாறுபாட்டு கெழுக்கான ஃபார்முலா எழுதலாம் பாருங்கள். மாறுபாட்டு கெழு CV = σ/x × 100%. சரியா? இதுதான் ஃபார்முலா, நம்மளுக்கு தெரியும். இப்போ என்னெல்லாம் வேணும்னு பாருங்கள். சிக்மா வேணும், x பார் வேணும். சிக்மாங்கிறது என்ன? திட்ட விலக்கம். x பாருங்கிறது என்ன? சராசரியா? இப்போ ஃபஸ்ட்டு சராசரி கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள். சராசரி x பாருக்கான ஃபார்முலா என்ன? சமேசன் x/nங்கிறது தான் ஃபார்முலா. அதாவது சமேசன் எக்ஸ்னால் அவங்க கொடுத்துருக்கிற எல்லாத்தையுமே கூட்டி என்னால் வகுக்கணுமா? இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது எல்லாத்தையும் கூட்டலாம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? 38 கூட்டல் 40 கூட்டல் 47 கூட்டல் 44 கூட்டல் 46 கூட்டல் 43 கூட்டல் 49 கூட்டல் 53ன்னு வருதா? பை என்னோட வேல்யூ எவ்வளோ? 8. சரியா? மேலே இருக்கிறது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா நீங்கள் வேணும்னா சைடில் போட்டு கூட்டி பாருங்கள். எவ்வளோ வரும்னா 360ன்னு வருது. கீழே 8ன்னு இருக்குது. இப்போ கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். 1 8 8. இது கூட கேன்சல் பண்ணுவோம். 36ல் எத்தனை 8 இருக்குது? 4 8 32. 4 8 32. மிச்சம் இதில் அப்போ 4 இருக்குது. 4 இங்கே கொடுக்கும்போது 40. 40ல் 8 40. அப்போ நம்மளோட ஆன்சர் x பார் சராசரி = 45ன்னு வந்துருச்சா? இப்போ பாருங்கள், நம்ம சராசரி x பார் கண்டுபிடிச்சிட்டோம். அதனால் நான் இந்த கணக்கு எந்த முறையில் திட்ட விலக்கம் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா கூட்டு சராசரி முறையிலே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நம்ம x பார் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ டேபிள் போடலாமா? டேபிள் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலாவை எழுதிடலாம். அப்போ தான் டேபிள் என்னென்ன கண்டுபிடிக்கணுங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஃபார்முலா எழுதுகிற பாருங்கள். திட்ட விலக்கம் கூட்டுச்சராசரி முறையில் திட்ட விலக்கம் கணக்கிடுறதுக்கான ஃபார்முலா என்ன? சிக்மா = சமேசன் DI² தான் ஃபார்முலா. இப்போ இதில் என்னெல்லாம் வேணும்? என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும் 8 அப்படின்னு. அப்போது சமேசன் DI² கண்டுபிடிச்சா போதும். இப்போ டேபிளில் போடலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? XI அவங்க கொடுத்துருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதுவோமா? எடுத்து எழுதலாமா? லைனாக எழுதுகிற பாருங்கள். 38 40 47 44 46 43 49 53. சரியா? இப்போ நான் எடுத்து எழுதிட்டேன். அடுத்தது என்ன போடணும்? DI போடணும். கூட்டுச்சராசரி முறையில் DI எப்படி கண்டுபிடிப்போம்? XI - x பார். அதனால தான் நான் இங்கே x பார் கண்டுபிடிச்சிட்டோம். அதனால தான் நான் இந்த முறை இங்கே எடுத்தேன். இப்போ DI = x பாருங்கிறது எவ்வளோ? 45. அப்போ DI வேணும் அப்படின்னா XIயிலிருந்து 45 கழிச்சு போடணுமா? இப்போ 38ல் 45 கழிக்கணும். சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் போகாது. அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழிச்சு பெரிய நம்பரோட குறியை போட்டுடலாமா? இப்போ பாருங்கள், 45லேருந்து 38 போச்சுன்னா 7. பெரிய நம்பரோட குறி என்ன? -7. சரியா? அதே மாதிரி 40லேருந்து 45 போகாது. 45லேருந்து 40 கழிச்சு இதோட குறியை போட்டோம் அப்படின்னா -5ன்னு வருமா? அப்புறம் 47லேருந்து 45 போச்சுன்னா 2. 44லேருந்து 45 போச்சுன்னா -1ன்னு வரும். 46லேருந்து 45 போச்சுன்னா +1ன்னு வரும். 43லேருந்து 45 போச்சுன்னா -2ன்னு வரும். 49லேருந்து 45 போச்சுன்னா 4ன்னு வரும். 53லேருந்து 45 போச்சுன்னா 8ன்னு வரும். அடுத்து இதில் DI² பண்ணி போடலாமா? DI² நான் போடுற பாருங்கள். இப்போ இங்கே பெருக்கும்போது மைனஸ்ன்னு இருக்கிறதால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிரும் ஸ்கொயர் பண்ணும்போது. அப்போ வெறும் நம்பரை மட்டும் ஸ்கொயர் பண்ணி போடலாமா? 7 7 49 5 25 2 2 4 1 1 1 1 2 2 4 நன்னாங்கு 16 8 8 64. சரியா? இப்போ இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா சமேசன் DI² கிடச்சிருமா? இதெல்லாமே கூட்டலாம் பாருங்கள். 9 5 14 14 4 18 19 20 24 30 34 34க்கு 4 மிச்சம் 3 இருக்குமா? 4 3 7 8 9 10 10 ஒரு 6 16. ஓகேவா? நம்மளுக்கு என்னென்னு வருது? சமேசன் DI² ஆன்சர் 164ன்னு வருதா? இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம கொண்டு போய் ஃபார்முலாவில் போடலாம் பாருங்கள்.
இப்போ சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேசன் டிஐ ஸ்கொயரோட ஆன்சர் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 164/nங்கிறது 8. இப்போ இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எதில் கேன்சல் பண்ணலான்னு பாருங்கள். 4ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணலாமா? அதாவது 2 8ன்னு வரும். இதை 4ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணால் 2 16 1 நாள் 4 இந்த மாதிரி வருதா? இப்போது 41 2ஆல் வகுக்கணுமா? இங்கேயே நான் போடுற பாருங்க. 41 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா 2 2 4 மிச்சம் 1 1ல் 2ங்கிறது அடங்காது. அப்போ அடங்காதுங்கிறனால நான் 0 போடுறேன். இப்போ அடுத்த நம்பர் கீழே இறக்கணுமா? இங்கே இறக்கிறதுக்கு எந்த நம்பரும் இல்லை. அதனால் நான் புள்ளி வச்சுட்டு மறுபடியும் ஒரு 0 சேர்த்துறேன். இப்போது 10ல் எத்தனை 2 இருக்குது? I2 10. சரியா? அதாவது இங்கே பார்த்துக்கோங்க, 1 கீழே இறக்கும்போது 1ல் 2ங்கிறது அடங்காது. அதனால் நான் மேலே 0 போட்டேன். இப்போ 0 போட்டதுக்கப்புறம் அடுத்த நம்பர் இருந்துச்சுன்னா அதை கீழே இறக்கலாம். இங்கே இறக்கிறதுக்கு எந்த நம்பரும் இல்லைன்னா எப்போவும் என்ன பண்ணுவோம்? புள்ளி வச்சுட்டு 0 சேர்த்துவோம். அதை தான் பண்ணியிருக்கேன். சரியா? இப்போ நம்மளுக்கு வந்த ஆன்சர் என்ன? சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 20.5ன்னு வந்திருக்கா? அப்போ 20.5க்கு வர்க்கமூலம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு திட்ட விலக்கம் கிடச்சிரும். அதையும் இங்கேயே போடுற பாருங்கள். 20.5க்கு வர்க்கமூலம் எடுத்தோம் அப்படின்னா 2 நம்பர் ஜோடி எடுத்துக்குவோம். அப்போ இங்கே பாருங்கள், இங்கே புள்ளிக்கு இந்த சைடு 2 நம்பர் இருக்குது, புள்ளிக்கு இந்த சைடில் ஒரு நம்பர் தான் இருக்குது. இப்போ இது எப்படி எடுத்துக்கலான்னா, நம்ம எப்போவுமே புள்ளிக்கு அப்புறம் பின்னாடி 0 வந்துச்சுன்னா அதை எடுத்துக்க மாட்டோம். அப்போ இங்கே நம்மளுக்கு தேவைப்படுறதுனால நான் 0 போட்டுக்கிறேன். இதனால் எதுவும் மாறாது. இப்போது 2 நம்பர் கிடச்சிச்சா? ஃபஸ்ட்டு 20 எடுத்துக்கலாமா? 20ல் அடங்குற மாதிரி வர்க்க நம்பர் என்ன வரும்? 16ன்னு எடுக்கலாமா? 20லேருந்து 16 போச்சுன்னா 4. அடுத்து புள்ளி இருக்கனால நான் இங்கே புள்ளி வச்சுக்கிறேன். அடுத்து என்ன பண்ணணும்? 50 கீழே இறக்கணும். இப்போ 50 இறக்குனதுக்கப்புறம் மேலே இருக்கிற நம்பர் என்ன பண்ணணும்? 2ஆல் பெருக்கி இங்கே போடணுமா? இங்கே 4ன்னு இருக்குது. 4 2 8. இப்போ பாருங்கள், இங்கே ஒரு நம்பர் போடணும். அதே நம்பர் இங்கே போட்டு பெருக்கும்போது வர்ற ஆன்சர் இந்த 450க்குள்ளே அடங்கணும் அப்படின்னா என்னன்னு போடலான்னு பாருங்கள். இப்போ இங்கே நான் 1ன்னு போட்டால் 81ன்னு வரும். 8ஆம் வாய்ப்பாடு சொல்லி பாருங்கள். I8 40 6 8 48ன்னு வரும். I8 40ன்னா 400ன்னு வரும். 6 தடவை போட்டோன்னா 48 480. இதை விட அதிகமாக போயிடும். அப்போ 5 தடவை போடலாமா? I5 25 மீதி 2 I8 40 40 2 42. இப்போ இதுலேருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா 480லேருந்து 425 போயிடுச்சுன்னா 25. அடுத்து பாருங்கள், இங்கே இறக்கிறதுக்கு எந்த நம்பருமே இல்லை. ஆனால் நம்ம ஆல்ரெடி புள்ளி வச்சுருக்கோம். அதனால் நான் 2 0 சேர்த்துறேன். இப்போ சேர்த்துனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா மேலே இருக்கிற நம்பர் 2ஆல் பெருக்கி இங்கே போடுவோமா? I2 10 10க்கு 0 மிச்சம் 1 4 2 8 8 1 9 90ன்னு வருதா? இப்போ பாருங்கள், அதே மாதிரி இங்கே ஒரு நம்பர் போடணும். அதே நம்பர் இங்கே போட்டு பெருக்கும்போது வர ஆன்சர் 2500க்கு உள்ளே வரணும். அப்படின்னா என்ன போடலான்னு பாருங்கள். இங்கே 1ன்னு போட்டால் கூட 900 அந்த மாதிரி 901ன்னு வருதா? 900ங்கிறது 2500ல் எத்தனை தடவை வரும்? 2 தடவை தான் வரும். 2 தடவை போட்டோம் அப்படின்னா 1800 அந்த மாதிரி வருமா? அப்போ 2 தடவை போடுறேன். 2 2 4 2 கூட 0 பெருக்குன்னா 0 2 9 18. சரியா? இப்போ இதுலேருந்து இதை கழிக்கணுமா? கழிச்சோம் அப்படின்னா இங்கேருந்து கடன் வாங்கினா இது 4ன்னு ஆயிரும், இது 10ன்னு ஆயிடுது. இங்கே கடன் வாங்கும்போது இது 9ன்னு ஆயிரும், இங்கே 10ன்னு ஆயிரும். 10ல் 4 போச்சுன்னா 6 9ல் 0 போச்சுன்னா 9 4ல் 8 போகுது. இங்கேருந்து கடன் வாங்கினா இது 1ன்னு ஆயிரும், இது 14 14ல் 8 போச்சு அப்படின்னா 6. சரியா? என்னென்னு வருது? 696ன்னு வருது. இப்போ பாருங்கள், நம்ம எப்போவுமே புள்ளிக்கு அப்புறம் 3 ஸ்தானம் எடுத்து அதை 2 ஸ்தானமாக மாற்றுவோம். அப்போ இங்கே 2 ஸ்தானம் தான் இருக்குது. அப்போ இன்னொரு ஸ்டெப்பு போடணுமா? அதே மாதிரி நான் மறுபடியும் 2 0 சேர்த்துறேன். நான் இங்கே கொஞ்சம் தள்ளி எழுதுகிற பாருங்கள். 2 0 சேர்த்திட்டேன். ஓகேவா? இப்போ 2 0 சேர்த்ததுக்கப்புறம் மேலே இருக்கிறது என்ன பண்ணுவோம்? எப்பவும் போல் 2ஆல் பெருக்கி இங்கே போடுவோமா? இங்கே கொஞ்சம் இடம் பத்தல, அதனால கொஞ்சம் தள்ளி எழுதியிருக்கேன். நீங்கள் 1 கீழே 1 எழுதுங்க. 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 2 2 4 I2 10 10க்கு 0 மிச்சம் 1 இருக்கும். அடுத்து 4 2 8 8 1 9 இந்த மாதிரி வருது. இப்போ பாருங்கள், இங்கே ஒரு நம்பர் போடணும். அதே நம்பர் இங்கே போட்டு பெருக்கும்போது வர ஆன்சர் இதுக்குள்ளே வரணும் அப்படின்னா நம்ம என்னன்னு போடலான்னு பாருங்கள். இப்போ இங்கே 1ன்னு போட்டால் கூட 9041ன்னு வருதா? 9000ங்கிறது 69,000ல் எத்தனை தடவை வரும்? 9ஆம் வாய்ப்பாடு சொல்லி பாருங்கள். 9 7 63ன்னு வருமா? அப்போ 7 தடவை போடலாமா? 7 7 49 மிச்சம் 4 7 28 28 ஒரு நாள் 32 32க்கு 2 மிச்சம் 3 இருக்கும். அடுத்து 7 கூட 0 பெருக்குன்னா 0 3 கூட்டும்போது 3ன்னு வரும். அடுத்து 7 63. சரியா? இப்போ இதை நம்ம இது பண்ண தேவையில்லை. நம்மளுக்கு இங்கே மேலே புள்ளிக்கு அப்புறம் 3 ஸ்தானம் கிடச்சிச்சு. இப்போ இதை 2 ஸ்தானமாக மாற்றுவோமா? எப்படி மாற்றுவோம்?
4.5 இந்த 3வது நம்பர் 5ஆவும் 5 விட அதிகமாக இருந்துச்சுன்னா பக்கத்து நம்பர் கூட 1 சேர்த்துவோம். இங்கே 7ன்னு இருக்குது. அப்போ பக்கத்து நம்பர் கூட 1 சேர்த்தணும் அப்படின்னா இங்கே 2ன்னு இருக்கிறது என்னன்னு ஆகும் 3ன்னு ஆகும். இப்போ நம்மளோட ஆன்சர் சிக்மா சிக்மாவோட வேல்யூ தோராயமாக 4.53ன்னு கிடச்சிருச்சா. இப்போ சிக்மா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், மாறுபாட்டு கெழு. அதுக்கு வேண்டியதான் இப்போ சிக்மா திட்ட விலக்கம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ கொண்டு போய் ரெண்டுமே ஃபார்முலாவில் போடலாம் பாருங்கள். சிக்மாவும் இருக்குது, எக்ஸ் பாரும் இருக்குது. போடலாமா? மாறுபாட்டு கெழு சிவி சிக்மா பை எக்ஸ் பார். சிக்மாங்கிறது என்ன, 4.53. எக்ஸ் பாருங்கிறது எவ்வளோ, 45 பெருக்கல் 100%. இங்கே 2 0 இருக்கனால இங்கே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கனால இங்கே புள்ளி வெளியே வந்துருமா. அப்போ என்னென்னு வரும், வெறும் நம்பர் மட்டும் வரும். ஓகேவா? கீழே அப்படியே இருக்குது 45. 3ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். எப்படி அப்படின்னா 45 4ல் ஒரு 3 வரும், மிச்சம் 1 இருக்கும். அது இங்கே கொடுத்தோம் அப்படின்னா 15. 15ல் எத்தனை 3 இருக்குது, 5 15. அதே மாதிரி இதையும் 3ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணோம்னா 4ல் ஒரு 3 மிச்சம் 1 இருக்குது. இங்கே கொடுத்தா 15. 15ல் 5 15, இங்கே ஒரு 3 சரியா. அப்போ நம்மளுக்கு என்னென்னு வருது, 151/15ன்னு வருதா. இப்போ என்ன பண்ணணும், 151 15ஆல் வகுக்கணும். சரியா, வகுக்கலாம் பாருங்கள். 151 15ஆல் வகுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 15 தான் எடுத்துக்குவோம். 15ல் எத்தனை தடவை 15ங்கிறது வரும், ஒரு தடவை தான் வரும். ஒரு 15. அடுத்து 1 இறக்கணும். 1 இறக்குனதுக்கப்புறம் 1க்குள்ளே 15ங்கிறது அடங்காதா. அப்போ அடங்காதுங்கிறனால நம்ம என்ன பண்ணுவோம், 0 சேர்த்திட்டு அடுத்த நம்பர் கீழே இறக்கலாம். இப்போ இங்கே இறக்கிறதுக்கு எந்த நம்பரும் இல்லை, அதனால் நான் புள்ளி வச்சுட்டு இங்கே 0 சேர்த்துறேன். ஓகேவா? இப்போ 10ல் மறுபடியும் 15ங்கிறது அடங்காது. அப்போ அடங்காதுன்னா மறுபடியும் என்ன பண்ணுவோம், மறுபடியும் 0 சேர்த்திட்டு இன்னொரு 0 சேர்த்துலாம். இப்போ 100ல் 15ங்கிறது எத்தனை தடவை வரும், 6 தடவை போடலாமா. 6 15 90ன்னு வரும். சரியா. இப்போ இதுலேருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா 10. இப்போ பாருங்கள், எப்போவுமே நம்ம புள்ளிக்கு அப்புறம் 3 ஸ்தானம் எடுத்து அதை 2 ஸ்தானமாக மாற்றுவோம். அப்போ இன்னொரு ஸ்தானம் எடுத்துடலாம் பாருங்கள். இப்போ மறுபடியும் நான் ஒரு 0 சேர்த்திக்கிறேன். இப்போ சேர்த்திட்டுனா அப்படின்னா 15 மறுபடியும் 6 தடவை போட்டால் 90ன்னு வரும். இப்போ நம்மளுக்கு என்னென்னு வந்திருக்கீங்க, 10.0. இந்த 3வது நம்பர் 5 விட அதிகமாக இருக்கனால பக்கத்து நம்பர் கூட 1 சேர்த்து இங்கே 6ங்கிறத நான் 7ன்னு போடுறேன். இப்போ நம்மளோட ஆன்சர் CV = 10.07%. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.